எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறதா போலீஸ்க்கு நியூஸும் வருது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோவா அந்த இடத்துக்கு போறாரு. உடம்புல வேற எந்த இடத்துலயுமே அடிபடாம வாய் மட்டும் கிழிஞ்ச நிலைமையில அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. யார் இந்த பொண்ணை கொன்னதுன்னு சொல்லிட்டு மொத்தமா விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த க்ளூமே கிடைக்கல. இந்த பொண்ணோட அம்மா அப்பா எப்பயோ இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல தனியா இருந்திருக்காங்க. விசாரணையில இந்த பொண்ணு யாருமே லவ் பண்ணலன்னு தான் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணோட காலேஜ் எல்லாம் எடுக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு ஒரு அங்கிளை வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா வந்தா இந்த கொலையை பண்ணிருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை தேடி போறாங்க. டக்குன்னு பார்த்தா அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிடுறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு 3 பசங்க இருக்காங்க. வீட்டுக்கே தெரியாம தான் இந்த பொண்ணையை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு கூட இந்த பொண்ணோட வீட்டில் தான் நான் இருந்தேன். என் பொண்டாட்டி என் பையன் பாத்ரூம்ல கீழே வந்து அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். அதனால நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன் சார் இவனு சொல்றான். அந்த நேரத்தில் இறந்து போன பொண்ணோட போனையும் அன்லாக் பண்ணிடுறாங்க. அது உள்ள இருக்க ஒரு வீடியோவே பாக்குறாங்க. இந்த பொண்ணை கொலை பண்ணவன் அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறமேட்டு வீடியோவே எடுத்திருக்கான். அது மூலமா ஒரு க்ளூவையும் கொடுத்திருப்பான். ஹீரோ அந்த வீடியோ பார்த்ததுமே அந்த க்ளூ இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சேர் கீழே இருக்க ஒரு பேப்பரையும் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல வாய் சம்பந்தப்பட்ட ஒரு திருக்குறள் தான் போட்டிருக்கும். இந்த பொண்ணு வேற டாக்கெட்டிவ் கேரக்டர்னு சொல்றாங்க சார். இந்த பொண்ணால பாதிக்கப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் இந்த பொண்ணை கொண்டு இருக்கணும்னு சொல்லி இவங்களும் யூகிக்கிறாங்க. அந்த திருக்குறள் பேப்பர்ல இருக்க ஆண்ட்ரைட்டிக்கு யார் மேட்ச் ஆகுதுன்றதை பாக்கிறதுக்காக இவங்களும் எல்லாருமே திருக்குறள் எழுதி வைக்கிறாங்க. இறந்த பொண்ணோட வீட்டுல 11 சைஸ்க்கு ஒரு ஃபுட் மார்க்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபுட் மார்க் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல அந்த கில்லரும் ஒருத்தனோட கண்ணை மட்டும் குத்தி அவனை காலி பண்ணிருப்பான். அவன் அப்படியே வீடியோவே எடுக்கிறான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.